கனமழை பெய்யக்கூடிய நிலையில் கொழும்பு விமானத்தில் சிக்கியிருக்கக்கூடிய தமிழர்களை மீட்பது தொடர்பான ஆலோசனை என்பது தூதரகத்தோடு நடைபெற்று வருகிறது. விவரங்களை செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், இது குறித்த விவரம் என்ன? டிஸ்பா புயல் காரணமாக இலங்கையில கடும் சேதம் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில, கடுமையான பாதிப்பு அடைந்திருக்கக்கூடிய நிலையில அங்கு சென்ற தமிழர்களும் இலங்கையில் சிக்கி தவித்திருப்பதாக தகவல் வந்திருக்கிறது. 3 நாட்களாக விமான சேவையானது பாதிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையிலிருந்து இலங்கைக்கு சென்றவர்களும் அதே போல மற்ற நாடுகளுக்கு செல்வதற்கு இலங்கைக்கு கனெக்டிங் பிளைட் மூலம் சென்றவர்களும் விமான நிலையத்திலேயே சிக்கி தவிக்கிறார்கள். ஏறக்குறைய 300க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் அங்கு சிக்கி தவிப்பதாகவும் அதில் 150க்கும் மேற்பட்டோர் தமிழர்கள் என தகவல் வந்திருக்கிறது. இதனையடுத்து முதலமைச்சர் உடனடியாக இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்களை பத்திரமாக மீட்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கார். இலங்கையில் இருக்கக்கூடிய இந்திய தூதரகத்தோடு பொதுத்துறை செயலர் ஆலோசனை நடத்தியிருக்கார். 150 தமிழர்களையும் பத்திரமாக அங்கிருந்து மீட்டு வருவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் தற்பொழுது செய்யப்பட்டிருக்கிறது. விமான நிலையத்தில் இருப்பவர்களை பத்திரமாக தங்க வைப்பதற்கு அவர்களுக்கு தேவையான உணவு உள்ளிட்ட அனைத்து ஏற்பாடுகளையும் செய்வதற்கான உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. 100கணக்கானோர் இலங்கையில இந்த புயல் காரணமாக உயிரிழந்திருப்பதாக வந்திருக்கக்கூடிய தகவல் இருக்கக்கூடிய நிலையில தமிழர்களும் சிக்கி தவித்திருப்பதாகவும், ஏறக்குறைய இலங்கைக்கு சென்றவர்கள், சுற்றுலாக்கு சென்றவர்கள், அதே போல மற்ற நாடுகளுக்கு செல்வதற்காக இலங்கைக்கு சென்றவர்கள் எல்லாம் விமான நிலையத்தில் சிக்கியிருப்பதாக தகவலை எடுத்து முதலமைச்சர் அவர்களை மீட்பதற்கான நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியிருக்கிறார். நன்றி கோகுல், விவரங்களுக்காக.